the session is interesting. It had fun. It is going on fun. It is with purpose. The reason is still the why is not able to be caught. So ஏன் இதை செய்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டு மேலே இருக்கிற மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற கடைசி ஊழியர்கள் வரைக்கும் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு டைரக்ஷனே தேவைப்படாது. இப்போ வந்து ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு மேக்ஸ் டீச்சர் வந்து பிஇ கிளாஸுக்கு நீங்கள் அனுப்பிச்சி ஆவீங்க. ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் சொல்லும்போது ஒரு பிஇ ஃபேக்கல்ட்டி அடுத்த கிளாஸ் சயின்ஸ் கிளாஸ்னால் பிஇயில் அதிகமாக டைம் எடுக்காமல் அதுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. எனக்கு என்னோடய பீரியட் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னா அஸ் மேக்ஸ் குழந்தை படிக்கணும், அஸ் ஸ்போர்ட்ஸ் குழந்தைங்க விளையாடணும்னு தான் நினைக்கிறேன். யூ ஆர் நாட் கனெக்டட் டு த ஒய் ஆஃப் த ஸ்கூல். இப்போ இந்த ஒய் அப்படின்றது ஜஸ்ட் ஸ்லோ டவுன். I just want to open your presentation. சார் இந்த ஹோம்ஒர்க் கொடுத்துருங்க, ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணிங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆனால் அந்த ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்புட் கொடுக்கணும்னு நான் வச்சுருக்கேன். ஓகே, there are 3 things basically we ask: why, how and what. ரைட்? இதுதான் உங்கள் மைண்ட்லேயும் வந்து இருக்கும், உங்கள் பிரெயினோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ தட் ஐ ஜஸ்ட் ஷோ இட் இன் டயக்ராம் வேர் எஸ்டர்டே we happen to talk to the parents. ப்ராபப்ளி அந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுத்தா ஸ்கூலோட ஒய் உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு ஒரு ஃபியூ ஆக்டிவிட்டீஸ் நம்ம செய்கிற ஆக்டிவிட்டீஸ் ஸ்டார் ஆஃப் தி மந்த்தோ டேலண்ட் நைட்டோ இதோட ஒய் என்னன்னு நாங்கள் சொன்னால் ப்ராப்ளி அதுக்கப்புறம் அவர் சாஸ்தா வந்து ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தா யூ வுட் பி ரைட்டிங் த ரைட் ஒய் கிளாஸ். இப்போ நீங்கள் எழுதிருக்கிற எல்லா ஒய்யுமே சாஸ்தா கேட்ட மாதிரி ஒய் யூ வாண்ட் டு பி எ டீச்சர், ஐ எம் பேஷனேட், ஃபைன். பட் இன் வாட் வே இட் இஸ் அஃபெக்டிங் ஆர் ஹேவிங் an effect on the society? Why should you live? Because I am born. நான் பிறந்துட்டேன் அதுக்காண்டி வாழ்கிறேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. Why should you live? What is the cause? I will make a change. உன்னையை தாண்டி ஒரு விஷயம் இந்த சமுதாயத்துக்கு பிரயோஜனமாகிற மாதிரி ஒரு காரணம் இருந்தால் மட்டும்தான் காலையில் நீ எந்திரிக்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்கணும்.